நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒரு பேராயுதம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. இது வள்ளுவம். ஆனால் அதே நாவை பயன்படுத்தி எப்படி உலகையே உங்கள் வசப்படுத்தலாம் என்று பாடம் எடுத்தவர் சாணக்கியர். சாணக்கியரை பொறுத்தவரை ஒருவருடைய அறிவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் பேச்சுத்திறன் இல்லை என்றால் அந்த அறிவு மினுமினுக்காத வைரம் போன்றது. பேசத் தெரிந்தவன் பிழைத்துக் கொள்வான் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது ஒரு மாபெரும் வாழ்வியல் தந்திரம். சாணக்கியர் தனது சீடர்களுக்கு பேச்சுக்கலையின் முக்கியத்துவத்தை விளக்க இந்த கதையை கூறினார். முன்னொரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அதில் அவருடைய பற்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விழுந்துவிட்டன. இதற்கென்ன பலன் என்று ஒரு ஜோதிடரை அழைத்து கேட்டார். அந்த ஜோதிடர், மன்னா, உங்கள் கண் முன்னே உங்கள் உறவினர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக இறந்து போவார்கள். கடைசியில் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீர்கள் என்றார். மன்னர் கோபமடைந்து அவரை சிறையில் அடைத்தார். மீண்டும் வேறொரு ஜோதிடர் வரவைக்கப்பட்டார். மன்னர் தனது கனவை அவரிடம் சொன்னார். அதற்கு அவர், மன்னா, இது மிக அற்புதமான கனவு. உங்கள் வம்சத்திலேயே நீங்கள்தான் மிக நீண்ட ஆயுள் கொண்டவராக இருப்பீர்கள் என்றார். விஷயம் ஒன்றுதான், ஆனால் சொல்லப்பட்ட விதம் வேறு. மன்னர் மகிழ்ச்சி அடைந்து அந்த ஜோதிடருக்கு பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார். உண்மையை சொல்ல வேண்டும், ஆனால் அதை அடுத்தவருக்கு ஏற்கும் வகையில் சொல்வதை கலை. சாணக்கியர் ஏன் இதை வலியுறுத்துகிறார் தெரியுமா? நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை வைத்தே உலகம் உங்களை மதிக்கும். ஒரு முட்டாள் கூட பேசாதவரை அறிவாளியாக கருதப்படலாம், ஆனால் வாய் திறக்கும் போது அவனது தரம் தெரிந்துவிடும். ஒருவரிடம் எதை எப்போது எப்படி கேட்க வேண்டும் என்ற கலை தெரிந்த எதையும் சாதிப்பான். ஆயுதம் எடுக்காமல் வார்த்தைகளாலேயே ஒருவருடைய மனதை மாற்ற முடியும். ஒருவன் இனிமையாக பேசினால் அவனுக்கு நண்பர்கள் அதிகம் கிடைப்பார்கள். செல்வம் அவனிடம் தானாக சேரும். அவனது கசப்பான எதிரி கூட அவனுடைய பேச்சை பார்த்து அவனுக்கு அடிமையாவான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பும் வாயிலிருந்து புறப்படும் சொல்லும் திரும்ப பெற முடியாதவை. ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னால் அது தேவையா, உண்மையானதா, அன்பானதா என்று சிந்தித்து பேசுங்கள். கோபம் ஒரு நெருப்பு என்றால் வார்த்தை அதில் ஊற்றப்படும் நெய். கோபத்தில் இருக்கும்போது எந்த வாக்குறுதியையும் அளிக்க எந்த முடிவையும் அறிவிக்காதீர்கள். மௌனமே சிறந்தது. ஏனெனில் மேலும் அடுத்தவர் நம்பி சொன்ன ரகசியத்தை காப்பவனே சிறந்த மனிதன். ஒருவருடைய பலவீனத்தையோ ரகசியத்தையோ கிண்டலாக கூட பொது இடத்தில் பேசாதீர்கள். உங்கள் உலகம் உங்கள் சொல்லால் ஆனது. பேச்சுக்கலை என்பது வெறும் சாமர்த்தியம் மட்டுமல்ல, அது மனிதனின் ஆளுமை. ஒருவன் எவ்வளவு படித்திருந்தாலும் அவனது சொற்களில் கனிவும் தெளிவும் நேர்மையும் இல்லை என்றால் அவனது கல்வி பயனற்றது. நல்ல பேச்சுக்களை உடையவன் கடும் பகைவனையும் நண்பனாக்கி கொள்வான். இக்கட்டான சூழலில் இருந்து அறிவுபூர்வமாக வெளியேறும் வித்தையை அவன் அறிவான். சாணக்கியர் காட்டிய வழியில் சொல்ல வேண்டியதை சரியான முறையில் சொன்னால் இந்த உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். இனிமையான சொல் ஒருவரின் வாழ்நாள் முழுவதற்கும் கவசமாக விளங்கும். மேலும் இது போன்ற சிறந்த படைப்புகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.